திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அம்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். இது குறித்த கூட தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்தி சரவணன். வணக்கம் சக்தி சரவணன், விவரங்கள். வணக்கம் மகாபிரகாஷ். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அம்பத்தூர் மற்றும் ஆவடி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். ஆவடி வழியாக அம்பத்தூர் ராட்சி திரையரங்கம் அருகே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படி என்ற பெயரில் இந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 182 தொகுதிகளில் இந்த பிரச்சாரமானது நடைபெற்ற நிலையில் இன்று ஆவடி அம்பத்தூர் பகுதிகளில் அவர் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் மீதான குறைகளை முன்வைத்து வருகிறார். அது மட்டுமின்றி அதிமுக சார்பில் இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ள 10 அறிவிப்புகளை அவர் எடுத்துரைத்து வருகிறார். மேலும் குறிப்பாக ஆங்காங்கே மக்களிடம் சட்ட ஒழுங்கு தற்போது பிரச்சனையாக தமிழகத்தில் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுத்திருக்கிறார். பிரதான ஒரு பிரச்சனையாக அவர் பேசி வருகிறார். அதிமுக மட்டுமின்றி பாஜக தொண்டர்களும் அவருக்கு வழிநெடுக அந்த வரவேற்பை குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியின் வருகையால் அம்பத்தூர் ஆவடி பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனை சீர்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மேலும் அம்பத்தூர் தொகுதி மற்றும் ஆவடி தொகுதியில் அதிமுக களம் காணுமா அல்லது பாஜக களம் காணுமா என்று இன்னும் இறுதி செய்யப்படாததால் இரு தரப்பிலும் நிர்வாகிகள் தங்களுடைய முக்கியத்துவத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் நிரூபிக்கும் வகையில் ஆங்காங்கே தொண்டர்களை திரட்டி அவருக்கு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கின்றனர்.